ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். என்னடா இது வீடியோ? நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு எனக்கும் ஒன்றுமே புரியல. ஏதோ கல்யாணம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு, இவன் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கான். திடீர்னு எழுந்திருக்கிறான், திடீர்னு மிஷன் சவுண்ட்லாம் வருது. ஏதோ நல்லா இருக்குடா, நல்லா இருந்தால் சரி. பொண்ணும் மாப்பிள்ளையும் சனா செட்டி டேய், என்னடா சிட்டிக்கு வந்த சோதனை? பார்த்தாலே தெரியுது. அது என்ன சிட்டின்னு சட்டிலாம் தட்டிட்டு இருக்க? சட்டியில் தட்டினாதான் சிட்டின்னு தெரியணுமா? வாட் ப்ரோ? விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரை அதிகமாக கூட்டம் வர்றாங்க, கூட்டம் வரல அப்படிங்கிறது ரெண்டாவது கருத்து தான். ஏன்னா மக்கள் இன்னைக்கு காட்சி ஊடகத்தை அவ்வளவு பார்க்குறாங்க, நேரில் வர்றாங்க. கூட்டம் வந்தால் சந்தோஷம் தான். ஆனால் வரக்கூடிய கூட்டம் எந்த விதமான பொது சொத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாம, ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாம அமைதியான முறையில் வந்து கேட்டுவிட்டு செல்வதை நம்ம எல்லோரும் வரவேற்கிறோம். இன்னைக்கு அண்ணாமலைனா யாரும் தெரியுமா? அவர் எப்பேற்பட்ட ஆளு? ஏன்டா அப்படி பண்ணி வச்சு சாவடிக்கணும்? ஐபிஎஸ் உப்புக்காரர் ஆகிட்டாரு. கடலோர கிராமங்களில் மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? சொந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட சுயநலமும் தான். ஏங்க, அது மீன் அரிப்பு இல்லைங்க, மண் அரிப்புங்க. இது உண்மையா இல்லை இந்த ஏஐ வந்தனால எல்லா வீடியோவுமே இப்படி தான் பண்ணி போட்டுறானுங்க. ஆனால் எது உண்மை எது போயின்னு தெரியல. தெரிஞ்சா உங்களுடைய பதிவு சொல்லவும். இதே நாகப்பட்டினத்துல 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011ல February 22 இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா? ரத்தத்தின் ரத்தமே இனியவுடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே, அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. இதை பார்த்து சிரிக்கவும் முடியல, சிரிக்காமல் இருக்கவும் முடியல. என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல. சிரிச்சா தேச துரோகின்னு சொல்லுவீங்க போல். அந்த அளவுக்கு ஒரு தூக்கி வச்சு கொண்டாடுறதுனால எதுவும் பேச விரும்பலை. நன்றி, வணக்கம், பாய் பாய், டாட்டா.